எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது, எல்லாம் என் விதி, எல்லாம் என் தலையில எழுதிருக்குது, அதன்படிதான் நடக்குது, எல்லாம் என் துரதிருஷ்டம், நான் எப்பொழுதும் அன்லக்கி ஃபெல்லோ. சோ இந்த மாதிரி நீங்களே உங்களை டம்ப் பண்றத முதலாவது என்ன பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. எப்பொழுதுமே முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸையோ அல்லது பாஸ்டையோ பண்ணிச்சு அப்படின்னு உங்களே புலம்ப செய்கிறது பிசாசானதுடைய வேலை. அதாவது நீங்க எப்பெல்லாம் நமக்கு எண்ணங்கள் உங்களுக்கு வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, என் ஆண்டவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் ஆண்டவர்னால் நான் கிருபை பெற்றவள், என் ஆண்டவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், என் ஆண்டவர்னால நான் முன்குறிக்கப்பட்டவள், என் ஆண்டவர்னால நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என் கர்த்தராலே நான் அழகானவள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும், பிசாசான ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசுக்குள்ள கிரியேட் பண்ணி தரானா உடனே இந்த வேத வார்த்தை கொண்டு பண்ணவங்க அடிக்கிறவர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த காரியத்துல இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன் எப்ப மைண்ட்ல தான் இப்ப முதலாவது வருவாங்க, மைண்ட்ல எப்படியாவது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்குது, இந்த பூமியில எதுக்கு வாழ்ற பாரமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவான். ஆனால் அவன் பிசாசு தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி வச்சுட்டு, எப்பா உம்மால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், இந்த உலகத்துல என்னை வைத்திருக்கிறேன் ஏதோ சித்தத்துக்காக வைத்திருக்கிறீர் என்ற முழு நிச்சயத்தை நீங்க நம்பி கர்த்தருக்காக எழுந்து செயல்படுகிற வீரர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். இந்த நேரத்துல யாராவது உங்களை நீ வேஸ்ட் அப்படின்னாக்கா, அப்படியே தேங்க்யூ சோ மச், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று முழு நிச்சயமாய் நம்பி தைரியத்தோடு இந்த வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர்களோடு இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.